அதுக்கப்புறம் அவங்களுக்கு டி ராஜேந்தர் வந்தார், பாக்யராஜ் வந்தார், சரத்குமார் வந்தார். இவர்களெல்லாம் வந்து எம்ஜிஆர் அடைந்த வெற்றியை, எம்ஜிஆர் சென்ற தொட்ட தொலைவை, உயரத்தை யாரும் எட்டலை. அதுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் கூட அவர்கள் வந்து ஒரு திரை பின்னணி இருக்கின்றது நீங்க எடுத்துக்கிட்டா கூட ஒரு 10 ஆண்டுகள் அவர் வந்து வெளியிலேயே வரல. அதுக்கப்புறம் வரார். அவர் எம்ஜிஆருடைய தோள்கள்ல நின்று இந்த இயக்கத்தை நடத்துறார். அதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய இந்த நிழல்ல இருந்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்டது அதை அவர் சுவீகரிக்கிறார். அதனால அதை நான் வந்து ஒரு திரைத்துறையிலிருந்து ஒரு வந்து அந்த இடத்துல வெற்றிக்கு வந்துட்டாங்கன்னு நான் சொல்லிட மாட்டேன். இதற்கு ஒரே ஒரு விதிவிலக்கு வந்து ஆந்திரால இருக்க NT ராமாராவ். கட்சி தொடங்கிய 9 மாதங்களில் ஆட்சிக்கு வருகிறார். ஆனால் அவரால் நீடித்து நிற்க முடியவில்லை. அவருடைய வாழ்நாளிலேயே தோல்வியை சந்தித்து விடுகிறார். அதனால தமிழகத்துல வந்து தமிழக மக்களுக்கு இந்த நான் முன்னாடியே சொன்னேன், தனிநபர்களுக்கு, நம்ம மனிதர்களுக்கு தங்களை விட உயர்தடத்தில் சாதனைகளை, வெற்றிகளை, சாகசங்களை செய்பவர்கள் மீது ஒரு அதிசயத்தக்க ஒரு ஆராதனை, பூஜா மனோபாவம் அப்படிலாம் வரும். தமிழகத்துல இதுல சில பேரை மட்டும் அவர்கள் மீட்பர்களாக பார்க்கிறார், அவர்கள் சேவியர்களாக பார்க்கிறார்கள். தங்களிலிருந்து வந்து தங்களை மீட்பதற்காக, தங்களை உய்விக்க வந்தவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிதான் வந்து நடிகர் விஜயை கூட இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பார்க்கிறதா நான் நினைக்கிறேன். அது ஒரு பார்வை. இருக்கிற இந்த அரசியல் போக்கு, இந்த அரசியல் கட்சிகள், அதில் ஏற்பட்ட சலிப்பு, இதுதான் அவர் பின்னாடி. இப்போ உங்களுக்கு 5,67,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. 4 கோடி பேர் வாக்களிக்க வருவாங்க. அது 70%. இந்த 4 கோடி பேர்ல உங்களுக்கு ஒரு இளைஞர்களுடைய வாக்கு எண்ணிக்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,18,00,000 30 வயசுக்குள்ள இருக்கவங்க. அதுல ஒரு 80 லட்சம் பேர், 90 லட்சம் பேர் வாக்களிக்க வரலாம். அப்படி வந்தால் அதுல பாதி வாக்குகள் தாவேகாவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.